கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு காரணம் விஜயினுடைய அரசியல் கூட்டம் அல்ல. அது முழுக்க முழுக்க சினிமா எடுப்பதற்காக, அதாவது விஜயினுடைய அடுத்த படமான ஜனநாயகனுடைய பட ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனரான வினோத் அவர்கள் விஜய் வந்து அந்த கேரவன் பேருந்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருந்தாரு அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கரூரில் விஜய் பேசக்கூடிய இடத்தை சுத்தி 63 ட்ரோன் கேமராக்கள் சினிமாவுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஸ்பாட்ல, அதாவது ட்ரோன் கேமரா இருக்கக்கூடிய ஸ்பாட்ல விஜயை கட்டாயமாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய தேவை வினோத்துக்கும், அதாவது அந்த படத்தினுடைய இயக்குனருக்கும், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசருக்கும் இருந்திருக்கிறது. இது குறித்து மிக முக்கியமான தகவல் அடுத்தடுத்து இன்று வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது கரூரில் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் போலியான நபர்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு நீதிபதிகளே ஏமாத்தி இருக்கிறார். அது குறித்தான ஆதாரமான வீடியோக்கள் உச்சநீதிமன்றத்திற்கு நம்ம தோழர்களால் நேரடியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட வீடியோக்கள் என்னென்ன, அந்த வீடியோவில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் உண்மையிலேயே சினிமா ஷூட்டிங் தானா, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு. வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கரூர்ல 41 பேர் உயிரிழந்தது குறித்து அடுத்தடுத்து நிறைய உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சில விஷயத்தை வந்து வெளிப்படையாக வீடியோ போட்டு சில ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த இந்த மரணத்துக்கு முக்கியமான காரணமே அங்கே வந்து சினிமா படம் ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விஜயினுடைய அடுத்த படமான ஜனநாயகன், இந்த படத்தினுடைய இயக்குனர் வினோத் அவர்கள் கரூருக்கு விஜய் வந்தார் பார்த்தீங்களா, அந்த கேரவன் பஸ், அந்த பஸ்ஸுக்கு உள்ள இருந்தாரு. வெளியே 63 ட்ரோன் கேமராக்கள் விஜயை விதவிதமாக படம் பிடிப்பதற்காக சுத்தி கொண்டே இருந்தது. விஜய் ஒரு முழு மேக்கப்ல, அதாவது அவ்வளவு கூட்ட நெரிசல்ல அந்த நேரத்தில் 2 மணி நேரமா டிராபிக் ஜாம்ல வரும்போது கூட உள்ள டச்சப் பண்ணி தான் மேல வந்திருக்கிறாரு அப்படின்னு பல தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. இதுக்கான முழுமையான ஆதாரங்கள் வெகு விரைவில் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி மக்கள் நெரிசலாக கூடுவதை, அல்லது மக்களை இப்படி நெரிசலாக கூட வச்சு அதை ட்ரோன் கேமராக்களின் மூலியமாக படம் முடிச்சு உங்களுடைய ஜனநாயகன் படத்துல வந்து டீசர்லையும் படத்தினுடைய இறுதி காட்சியாக இந்த மக்கள் எழுச்சியும் விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரியான சீன்ஸை வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஐஜி அஸ்ராகாருக்கு வந்து சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த விசாரணையை எப்படியாவது தடுத்துறணும். ஐஜி அஸ்ராகாருக்கு வந்து விசாரிக்க கூடாது. சிபிஐ விசாரிக்க வந்தா பிரச்சனை இல்லை, நாம ஏதாவது பாஜகவோடு ஒப்பந்தங்கள் போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐஜி அஸ்ராகாருக்கினுடைய விசாரணையை தடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் போய் எப்படியாவது இந்த விசாரணைக்கு ஸ்டே வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. ஏன் இவ்வளவு முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு புரியுது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு, அதாவது கடந்த 2 நாட்களாக கரூர் மாவட்டத்தினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் வந்து இப்ப சிறையில் இருக்காரு. அவரை 2 நாளா எடுத்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவர் மதியழகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 63 ட்ரோன் கேமராக்களை தலைமை அலுவலகம், யாரு விஜயினுடைய தலைமை அலுவலகம் தான் கொடுத்தது, அவங்க கட்டுப்பாடுல தான் அதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டார். ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டது உண்மை. அந்த ட்ரோன் கேமரா காட்சிகள் 63 ட்ரோன்களை இறக்கியது யாரு அப்படின்னா, விஜயினுடைய அந்த கட்சி சார்ந்த தலைமை குழு தான். அது யாருன்னா ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் விஜய், ஜானு, அருண்ராஜ், இவங்க 5 பேருடைய ஒப்புதலின் அடிப்படையில், இவங்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் இந்த ட்ரோன் கேமராக்கள் காட்சிகளை எடுத்து சினிமாவில் பயன்படுத்துவதற்கான வேலைகள் நடந்திருக்கு. நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க எலெக்ஷனுக்கு வர போறீங்க, அதனால இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிச்சீங்க. கடைசி படத்துல ஒரு மிகப்பெரிய லாபமும், அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் முகமா தன்னை காமித்துக் கொள்வதற்காக ஒரு படத்தை எடுப்பதற்காக 41 உயிர்களை நீங்கள் பலி கொடுத்திருக்கிறீர்கள். கேள்வி வருது. இது 41 உயிர் மட்டும் கிடையாது. விக்கிரவாண்டியில செத்த 6 பேரும், அது மட்டும் இல்லாமல் மதுரையில் செத்த 4 பேர், கிட்டத்தட்ட நீங்க 50 உயிர் அழிஞ்சிருக்கு. அது நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர், நூற்றுக்கணக்கானவங்க மயக்கம் போட்டு விழுந்து நோய்வாய்ப்பட்டு மிதிப்பட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுடைய சினிமா காட்சிகளுக்கா? இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்தினுடைய முக்கியமான காட்சிகள்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனோட சேர்ப்பதற்காக மாநாடு பொதுக்கூட்ட காட்சிகள், இந்த மக்கள் மாநாடு பொதுக்கூட்டத்தை விட வேன்ல வரக்கூடிய இந்த ரேலி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேலி இன்னுமே பயங்கரமா காட்சிகளுக்கு எடுபடும் அப்படிங்கிறதுக்காக ரேலியை நீங்க நடத்தி இருக்கிறீங்க. அதுல எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுடைய அரசியல் சுயநலமா? அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தில் பல்லாயிரம் கோடி லாபம் பார்க்கறதுக்கான ஒரு லாப வெறியா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஆதாரங்கள்லாம் ப்ரூவ் ஆகும்போது
விஜய் வசமாக உச்சநீதிமன்றத்தில் மாட்டுவார். இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, சமீப 2 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகங்கள் நேரடியாக கரூருக்கு போய் பல காட்சிகளை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா கரிகால தோழருடைய சேனலான ட்ரைப்ஸ் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கே போய் சிபிஐக்கு இதை மாத்துங்க, தமிழ்நாடு அரசு நடத்திட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் போய் ஐயா நீங்க மனு போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு வந்து வெளிப்படையாக விசாரிக்கிறாங்க. அவங்க யாருமே நாங்கள் மனு போடவே இல்லைங்க ஐயா, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு மனு விசாரிக்கப்பட்டதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த வீடியோ காட்சிகளை பதிவு பண்ணாங்க இல்லையா, கரிகாலன் தோழராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்திரகுமார் தோழராக இருக்கட்டும், அரவிந்த் தோழராக இருக்கட்டும், இவங்க இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சம்பந்தமாக அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக அனுப்பி இருக்கிறார்கள். சோ அப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்று நடக்கக்கூடிய அந்த விசாரணையில் கண்டிப்பாக கரூரில் எடுக்கப்பட்ட அந்த பிரத்யோகமான காட்சிகள் பயன்படுத்தப்பட போகிறது. அப்ப விஜய் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆதவர்ஜுனா ஒரு வழக்கு போட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு இல்லையா. ஒரு பாத்தீங்கன்னா இறந்து போன குழந்தையினுடைய தந்தை ஒண்ணு, இன்னொரு மனு பாத்தீங்க அப்படின்னா சகோதரியை இழந்த ஒரு சகோதரர் இவர் போட்டிருக்கக்கூடிய மனு. இந்த மனுக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரியாமையே போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல இன்னும் ரொம்ப நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா பிரித்திக் அப்படிங்கக்கூடிய ஒரு குழந்தை 9 வயசு பையன் மிதிப்பட்டு இறந்திருக்கிறார். அவருடைய அம்மா பேர் வந்து ஷர்மிளா. அவங்க ஏமூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்காங்க, கரூர் பக்கத்துல. நேரடியாக நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம தோழர்கள் அவங்க வீட்டுக்கே போய் இப்படி வந்து உங்களுடைய கணவர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐடி அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் நியமித்த சிறப்பு புலனாய்வு விசாரணை நடக்கக்கூடாது, சிபிஐ விசாரணை நடக்கணும் அப்படின்னு வந்து வழக்கு போட்டிருக்காரு, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு தெரியாதுங்க, பன்னீர்செல்வம் நானும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது இறந்து போன குழந்தையினுடைய தாயாரும் அவங்களுடைய கணவரும் அதாவது தாயும் தந்தையும் பிரிந்தே 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல ஒரு நாள் கூட இவர் வந்து எங்களை பார்த்தது கிடையாது. ஆனா இவரை வச்சு யாரு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கானே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற உண்மையை அவங்க உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டி செல்வராஜ் அப்படிங்கக்கூடியவரும் மனு போட்டதாக உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்படுது. அவருடைய மனைவி சந்திரா அவர்கள் கூட்ட நெரிசல்ல வந்து மூச்சு திணறி மிதிப்பட்டு இறந்திருக்கிறாங்க. சோ அப்போ இவர் டி செல்வராஜ் வந்து உண்மையிலேயே வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறாரா, இவர் சார்பாக அட்வொகேட் லட்சுமி நாராயணன் வந்து வாதாடி இருக்காரு உச்சநீதிமன்றத்தில். இதை போய் அவங்க வீட்டில் வச்சு கேட்கும்போது ஐயா இப்படி ஒரு வழக்கே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு எல்லாம் போடலை, தமிழ்நாடு அரசு இங்க இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதிமுகவை சார்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாரு, என் ஆதார் கார்டு வாங்கிட்டு போனாரு, அவர் தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் என்ற பெயரில் போலியான மனுக்கள், எந்த விதமான அடிப்படை ஆதாரமே இல்லாம அப்படி ஒரு தரப்பே இல்லாத ஆட்களை பயன்படுத்தி இந்த மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் போட்டு விசாரணை துவங்கி எப்படியாவது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணையை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக அதிமுகவும் தாவேகாவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து இந்த சதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. இங்க போய் அதாவது கரூர்ல போய் இந்த குடும்பங்களை வீடியோ எடுத்த காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, ட்ரைப்ஸ் ஊடகமா இருக்கட்டும் இல்ல பேரலையா இருக்கட்டும், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காட்சி ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்துக்கும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க, நீதிபதிக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு விசாரணையில் இந்த காட்சிகள் ரொம்ப முக்கியமான சாட்சியமாக பார்க்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்களை செய்ய முடியாத ஒரு வேலையை நமது தோழர்கள் களத்துக்கு போய் நின்று இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வேலை. இப்ப இந்த நேரத்தில் மனு போட்டது பொய். எதுக்கு மனு போட்டது பொய் அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும், எஸ்ஐடி விசாரணை இருக்கக்கூடாது அப்படின்னா. எஸ்ஐடி விசாரணை நடந்தா கரூர்ல நடந்தது வெறும் ராலி கிடையாது, அதாவது மக்கள் சந்திப்பு கூட்டம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சினிமாவுக்காகவே இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. மக்களை நெரிசலாக ஒரு இடத்தில் கூட்டாக அழுத்தி அங்கு ட்ரோன் கேமராக்களை வைத்து விஜயை விதவிதமான இடங்களில் புகைப்படமாகவும் வீடியோக்களாகவும் எடுத்து பயன்படுத்துவதற்காக அந்த படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களும் கரூரில் அந்த பேருந்தில் இருந்தார் அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே ஆதாரத்தோடு நிரூபிக்கும் போது வசமாக விஜய் தரப்பு மாட்டுவார்கள். நமக்கு என்ன வேதனையா இருக்கு அப்படின்னா, நீ சினிமா எடுத்து பிழைக்கிறதுக்காக இந்த சினிமாவை பயன்படுத்தி நீ அரசியலுக்கு வர்றதுக்காக 40-50 பேர்த்த கொண்டிருக்கிறீ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம் தான் நமக்கு மிகப்பெரிய வழியா இருக்கு. எஸ்ஐடி விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஐஜி அஸ்ரா கார்க் ஏற்கனவே சிபிஐல இருந்தவர். சிபிஐல இருந்த ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு நீதிமன்றமே தமிழ்நாட்டில் கரூர்ல நடந்த விஷயம் குறித்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த விசாரணையை தடுக்க வேண்டிய தேவை பாஜக தரப்புக்கும் அதிமுக தரப்புக்கும் குறிப்பாக விஜய் தரப்புக்கும் ஏன் வருகிறது? ஏன் விசாரணையை துவங்கின உடனே பதறீங்க?
அப்போ இந்த சிசிடிவி காட்சியெல்லாம் மாட்டிரும். அது மட்டும் இல்லாமல் 63 ட்ரோன் கேமரா காட்சிகள்லாம் மாட்டிரும். இதுவரைக்கும் ஜனநாயகன் படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் பார்த்தீங்களா, அதுல என்னென்ன காட்சிகள்லாம் என்னென்ன மாவட்டங்கள்ல இருந்து நீங்க சேர்த்திருக்கிறீங்க அப்படிங்கிறது குறித்து எல்லாமே வெளியே வரும். இன்னும் ஒரு தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் ஜனவரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே தாவேகா நடத்தின பல ரேலி இருக்கு பாத்தீங்களா, திருச்சியில் நடந்த கூட்டமா இருக்கட்டும், இன்னும் சில மாவட்டங்களில் நாமக்கல்ல நடந்த கூட்டங்களா இருக்கட்டும், இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இவங்க முழுக்க முழுக்க இந்த ட்ரோன் கேமராக்களை வைத்து படம் பிடித்து காட்சிகளை எடுத்து அதை சினிமாவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சினிமா இந்த காட்சிகளோடு வெளியே வந்துச்சு அப்படின்னா கரூர் கொலைக்கு விஜய் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு வந்துரும். சோ அதனால அந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் வெட்டி மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக சில தகவல்கள் சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக ஹெச் வினோத்திலிருந்து விஜய், ஆதவர்ஜுனா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ இதுக்கு பர்மிஷன் வாங்கினது வந்து எல்லாரும் மாட்ட போறாங்க. இந்த சந்தேகம் ஏன் திரும்ப திரும்ப நமக்கு வருது அப்படின்னா, இங்க ஷூட்டிங் தான் ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருது அப்படின்னா, 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே விஜய் லைட்டை ஆஃப் பண்ணி உள்ள உட்கார்ந்துட்டாரு அந்த பஸ்ஸுக்குள்ள, கேரவன் பஸ்ஸுக்குள்ள. 63 ட்ரோன் கேமரா எங்க பறந்துகிட்டு இருக்கு? அந்த வேலுச்சாமிபுரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தை மையமாக வச்சுதான் இந்த ட்ரோன் கேமரா பறந்துகிட்டு இருக்கு. விஜய் இங்கேயே வெளியே வந்துட்டார் அப்படின்னா கிரௌட் இவரை பார்த்துட்டு நகர்ந்து போயிடுவாங்க. அப்ப ட்ரோன் கேமராவோட காட்சிகள் எடுக்க முடியாது. போலீஸ் போய் ஆதவர்ஜுனாட சொல்றாங்க, ஒரு 50 அடிக்கு முன்னாடியே நீங்க வந்து வெளியே வந்து மக்களை சந்திச்சு பார்த்து பேசி முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நான் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு விஜய் உறுதியா இருந்தார். ஏன்னா அந்த ஸ்பாட்ல போய் நின்று ஃபுல்லா மேக்கப் போட்டு அப்படி வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசும்போது தான் ட்ரோன் கேமராக்களை வைத்து எடுக்க முடியும். ட்ரோன் கேமரா எல்லாமே அந்த ஏரியாவை சுற்றி சர்க்கிளாக இவங்க செட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஏற்கனவே. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக விஜய் மாட்டப் போகிறார். கரூரில் நடந்தது சினிமா ஷூட்டிங் தான், அதற்கான ஆதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு முழு பொறுப்பு ஹெச் வினோத்தும் அது மட்டும் இல்லாமல் விஜயும் தான் அப்படிங்கிற தகவல் வெளிவரும். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு தீவிரமான விசாரணை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த விசாரணையில் இந்த ஆதாரங்கள் சார்ந்த வீடியோக்களும் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக முக்கியமான அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது.